அரசு பணி நியமனங்களில் ஐடிஐ தேர்வர்களுக்கு இழைக்கப்படும் அநீதியை கண்டித்து தமிழ்நாடு தேர்வாணையம் அலுவலகத்தை முற்றுகையிட முற்பட்டனர். இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு தேர்வாணைய இணை இயக்குநர் பிரான்சிஸ் மரிய புவியை ஐடிஐ தேர்வர்கள் ஒருங்கிணைப்பாளர்கள் சந்தித்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். இவர்களின் கோரிக்கைகளுக்கு நிச்சயமாக தீர்வு அளிப்பதாக உறுதி கூறியதை அடுத்து முற்றுகை போராட்டத்தை வாபஸ் பெற்றனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ஐடிஐ தேர்வர்கள் ஒருங்கிணைப்பாளர் அமுதவாணன் தெரிவித்ததாவது: தமிழ்நாடு தேர்வாணையம் 2023ஆம் ஆண்டு சாலை ஆய்வாளர் பணிக்கான ஐடிஐ தேர்வர்களுக்கு மட்டுமான அரசாணை வெளியிடப்பட்டது. பின்னர் தேர்வாணையம் வெளியிட்ட பணியிடங்களுக்கான தேர்வுப் போட்டியில் டிப்ளமோ மற்றும் பிஇ தேர்வர்களும் கலந்து கொள்ளலாம் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. இது ஐடிஐ தேர்வர்களுக்கு இழைக்கப்படும் அநீதி என்ற கோணத்தில் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடுக்கப்பட்டு நீதிபதி GR சுவாமிநாதன் ஐடிஐ தேர்வுக்கான சாதகமான தீர்ப்பை வழங்கினார். மீண்டும் தமிழ்நாடு அரசு தேர்வாணையம் செய்த மேல்முறையீட்டு வழக்கிலும் ஐடிஐ தேர்வர்களுக்கு சாதகமான தீர்ப்பு வழங்கப்பட்டது. இருந்தும் தேர்வாணையம் யாரோ ஒருவரின் தூண்டுதலின் பேரில் ஐடிஐ தேர்வர்களுக்கு கிடைக்க வேண்டிய வேலைவாய்ப்பினை பறிக்கும் நோக்கில் டிப்ளமோ பிஇ தேர்வர்களுக்கு சாதகமாக செயல்படுவது ஒருதலை பட்சமானது. இது நியாயமாக செயல்படுவது அல்ல. ஆகவே அரசு எங்கள் கோரிக்கைகளை கவனத்தில் கொண்டு நல்ல தீர்வினை அளிக்கும் என்று நம்பிக்கையோடு இருக்கிறோம் என்று அவர் தெரிவித்தார். எஃபெக்ட் ஆஃப் த ஸ்பெஷல் ரூல் செக்ஷன் 68 இந்த கேஸ் தான் பொருந்தணும்னு சொல்லிட்டு ஆனரபிள் ஜட்ஜ் GR சுவாமிநாதன் அவர்கள் இன்றைக்கி ஒரு 1/6 தீர்ப்பு கொடுத்துட்றாங்க. இந்த கேஸ் ரிசர்வ் பண்ணது அப்படின்னா 28/4 ஏப்ரல் மாதமே ரிசர்வ் பண்ணிடுறாங்க. ஸோ இப்படி தான் தீர்ப்பு வரப்போகுதுன்னு தெரிஞ்சு டிஎன்பிசிக்குமே தெரிஞ்சுமே தேர்வு நடத்திட்டாங்க. தேர்வு நடத்தி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் விடலை. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆகஸ்ட் மாதம் போல் மறுபடியும் இன்னொரு ஜட்ஜ்மெண்ட் வருது. டிஎன்பிசி கவர்மெண்ட்டு தேர்ட் பார்ட்டி எல்லாமே அப்பீல் போகிறாங்க. அப்பீல் போனதுலேயும் ஐடி மாணவர்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வருது. தீர்ப்பு வந்ததுக்கப்புறமும் டிஎன்பிசி எந்த ஒரு நிலைப்பாடும் எடுக்கலை. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நாங்கள் கவர்மெண்ட் அனுப்புகிறோம். கவர்மெண்ட் 14/10 ஒரு கிளாரிஃபிகேஷன் லெட்டர் கொடுக்குறாங்க டிஎன்பிசிக்கு. இங்கேருந்து கவர்மெண்ட்டுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கேட்குறாங்க. ஸோ செக்ரட்டரி ககன்தீப் சிங் பேடி அவர் லெட்டர் கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாரு அப்படின்னா சிங்கிள் பெஞ்ச் ஆர்டரே எங்களுக்கு போதுமானது, மஸ்ட் பாசஸ் ஐடின்னு இருக்குது, இந்த கேஸை நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம், எங்களுக்கு இந்த ரிசல்ட்டை விடுங்க, செலெக்ஷன் லிஸ்ட் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி டிஎன்ஆர்டி செக்ரட்டரியிலேருந்து லெட்டர் கொடுத்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் 27/11 தேர்வாணையம் ரிசல்ட்டை வெளியிடுறாங்க. ஐடி மாணவர்கள் மட்டும்தான் ரிசல்ட் வருது. பட் அதுக்கப்புறமும் கவுன்சிலிங் நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்ஸ்க்ரீன் வெரிஃபிகேஷன் முடிச்சிட்டாங்க. டிசம்பர் மாதமே முடிஞ்சது. ஸோ நம்ம இங்கே தொடர்பு கொண்டு கேட்கும் போதெல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஜனவரி மாதம் வந்துடும், பிப்ரவரி மாதம் வந்துடும், இடையில குரூப் 4 வந்துருச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு 1 வாரம் 1 மாதம் சொல்லிட்டு கிட்டத்தட்ட 6 மாதமாக இழுக்கடிச்சிருக்காங்க. திடீர்னு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிப்ரவரி 20ஆம் தேதி டிஎன்பிஎஸோட வெப்சைட்டில் நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டு வழக்கு இருக்குது, இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் ரிசல்ட்டை முடியும், அடுத்து கவுன்சிலிங் கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு இருக்கும் போது தான் நீங்கள் ரிசல்ட்டை வெளியிடுறீங்க. அன்றைக்கி வழக்கு இருக்கும்போது நீங்கள் ரிசல்ட்டை ஹோல்ட் பண்ணியிருக்கலாமே. நீங்கள் ரிசல்ட்டை விட்டதுக்கப்புறம் தான் நாங்கள் கேட்குறோம் ஏன் நீங்கள் அடுத்த ப்ராசஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டிஎன்பிசி யாரை திருப்திப்படுத்துவதற்காக ஒருதலை பட்சமாக பிஇ மாணவர்களுக்கு டிப்ளமோ மாணவர்களுக்கு ஃபேவர் பண்ணணுன்ற நோக்கத்தில் யாரோ ஒருத்தர் சுயநலத்துக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதை கண்டித்து தான் நாங்கள் இன்றைக்கி முற்றுகையிட போராட்டம் இந்த தொழிற்பழகுனர் அப்ரெண்டிஸு இந்த மாதிரியே ஒரு எடுபடி ஆள் வச்சுப்பாங்க இல்லையா, இந்த மாதிரியே பயன்படுத்திக்கிறாங்க சார். நாங்கள் எனக்கு சார் அரசு பணியில் போய் போடுறது, இங்கே இருக்கிற அரசு பணியாளர்லாம் அரசு அதிகாரிகளாம் என்ன பண்ணணும், ஒருதலை பட்சமாக இருக்கக்கூடாது இல்லையா, பொதுவான இடத்துல இருக்கணும். இங்கே நீங்கள் ஹையர் குவாலிஃபிகேஷனே சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் அரசு அதிகாரி என்ன பிரயோஜனம்? என்னோட பேர் அமுதவாணன் சார்.